குட்டி பிள்ளைங்களா எல்லோரும் ரொம்ப சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இந்த ப்ரோக்ராமுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சண்டே கிளாஸ் ப்ரோக்ராமை நீங்கள் பாருங்கள், பலப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே இன்றைக்கி நிறைய ப்ரோக்ராம்லாம் இருக்குது. ஸ்கிட் இருக்குது, டான்ஸ் இருக்குது, மனப்பாட வசனம் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. எனவே இதெல்லாம் நீங்கள் எல்லாத்துலேயும் கலந்து கொள்ளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்க. நீங்கள் இப்போ அவளோடு கூட இருக்கிறீங்க. நீங்கள் இந்த ப்ரோக்ராமை பார்ப்பதற்கு ஜெபத்தோடு கூட நம்ம ஆயத்தப்படுவோமா? கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவீங்களா? கிருபையும் இரக்கமும் மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அருமையான ஆண்டவரே, மாலை வேளையிலும் இந்த ஆண்டவரே சண்டே கிளாஸை ப்ரோக்ராமை பார்ப்பதற்கு ஆவலோடு கூட நம்முடைய பிள்ளைகள் அமர்ந்திருக்கிறாங்கப்பா. எனவே இந்த பிள்ளைகளுக்கு இது ஆண்டவரே பிரயோஜனமாக இருக்கட்டும். ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தருக்குள்ளே பலனடையட்டும். ஆண்டவரே கர்த்தர் மேல் வைத்திருக்கிற இந்த நம்பிக்கை பெருகட்டும். ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்துக்குள்ளே சமாதானமும் சந்தோஷமும் பெருகட்டும். அப்படியாக நம்முடைய பிள்ளைகள் இந்த ப்ரோக்ராமை பார்த்து ஆசீர்வதிக்கப்படுவார்களாக என்று சொல்லி இயேசு ராஜாவினுடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே தொடர்ந்து நண்பு பிள்ளைகளுடைய சிந்தை, நினைவு, எண்ணங்கள், யோசனைகள் எல்லாவற்றையும் பொறுப்படுத்த ஆசீர்வதித்து வழி நடத்தி அருள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசு இரட்சகருடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். குட்டீஸ் எல்லாரும் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இந்த ப்ரோக்ராமை பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஹாய் குட்டீஸ், பிரேஸ் தி லார்ட். இந்த மந்த்தும் இந்த ப்ரோக்ராம் மூலமாக உங்களை பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் குட்டீஸ். ஆமாம் குட்டீஸ், இந்த மந்தில் உங்களை பார்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி அக்கா, இப்போ நம்ம டிலே பண்ணாமல் ப்ரோக்ராம்குள்ளே போயிடலாமா? அதுக்கு முன்னாடி நிசியா, நம்ம வந்து குட்டீஸ் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். அப்படியா? என்ன கொஸ்டின் கேட்க போகிறீங்க? அதாவது நான் பைபிள்லேருந்து ஒரு கேரக்டர் பற்றி ஒரு க்ளூ கொடுப்பேன். அந்த கேரக்டர் யாருன்னு நீ குட்டீஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே சரி, கொஸ்டின் கேட்டுருங்கக்கா. ஸோ நான் வந்து சிறு பையனாக இருக்கும்போது ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன். பெரியவன் ஆனோடனே நான் ராஜாவாயிட்டேன். நான் யாருன்னு கண்டுபிடிங்க. எனக்கு இந்த ஆன்சர் தெரியும், ரொம்ப ஈஸி, குட்டீஸும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரி குட்டீஸ், இந்த ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அக்காங்க கடைசியாக சொல்லுவோம். சரிங்களா? ஓகே குட்டீஸ், இப்போ வந்து ஒரு குட்டி தாட் கேட்டு வந்துடலாமா? ஸோ தாட் கேட்டுக்கு முன்னாடி பேப்பர் பென் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ அதை எழுதி வச்சுட்டு அதை வந்து நல்லா மெடிடேட் பண்ணணும். ஓகேவா குட்டீஸ்? நம்ம தாட் கேட்க போகலாமா? Over to Thought for the Day. பிரைஸ் லார்ட் குட்டீஸ், உங்கள் எல்லாரையும் இந்த ஜூன் மந்த் ஆன்லைன் சண்டே ஸ்கூலில் மீட் பண்ணுறதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ இந்த நாள்லையும் நம்ம என்ன தாட்னு பார்த்துடலாமா? ஸோ தாட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வசனம் என்னன்னு பார்த்துடலாமா? எந்த வசனம்னு படிக்க போகிறாக்கா? நீங்களும் பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க. ரோமர் 15வது அதிகாரம் 13வது வசனம் தான் நம்ம படிக்க போகிறோம். ரோமன்ஸ் சாப்டர் 15 verse 13. அக்கா ரீட் பண்ணுற, அக்காவோட சேர்ந்து நீங்களும் ரீட் பண்ணுறீங்களா? பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஸோ இந்த மந்தோட நம்மளுடைய தாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான சந்தோஷத்தினாலையும் சமாதானத்தினாலையும் ஆண்டவர் உங்களை நிரப்ப போகிறார். ஸோ நீங்கள் யோசிக்கலாம், நாங்களே வந்து இவ்வளோ நாள் சந்தோஷமாக இருந்தோம்க்கா, எங்களுக்கு படிக்கிறது இல்லாமல் நாங்கள் வந்து லீவ் டைமில் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக எங்களுக்கு ரொம்ப சமாதானமாக இருந்துச்சு. ஏன்னா அம்மா வந்து படின்னு திட்டலை, விளையாடுறதுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ட்டுமே பண்ணலை, ஃப்ரீயாக விளையாட விட்டாங்க. நம்ம நினச்ச நேரம் தூங்கணும், நினச்ச நேரம் எழும்பணும், நினச்ச நேரம் சாப்பிட்டோம், ஜாலியாக இருந்திருக்கோம்ல. உங்களை பொறுத்த வரைக்கும் அது தானே சந்தோஷமாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் அப்படி யோசிக்கலாம், ஜூனுக்கு அப்புறம் என்னக்கா சந்தோஷம் வரப்போகுது, என்னக்கா சமாதானம் இருக்க போகுது அப்படின்னு. ஸோ இந்த டைமில் தான் உங்களுக்கு ரொம்ப அதிகமான சந்தோஷம் தேவை. ஏன் அப்படின்னா, நம்ம படிக்கும் போது, நம்ம வந்து ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம அந்த புது கிளாஸ்க்கு போயிருப்போம், புது டீச்சர்ஸ், புது என்வாயன்மெண்ட், புது சப்ஜெக்ட்ஸ்,
புது புது லெசன்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ நாள் சந்தோஷமாக இருந்த மாதிரியே ஈஸியாக இருக்குமா, சந்தோஷமாக இருப்பீங்களா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு இல்லையா? ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏசப்பா வந்து இந்த டைமில் தான் சொல்கிறாரு, நீங்கள் வந்து அவரை தேடும் போது பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால நமக்கு நம்பிக்கை பெருகும்படியாக அந்த நம்பிக்கையின் தேவன் நம்மள வந்து எல்லா வித சந்தோஷத்தினாலையும் சமாதானத்தினாலையும் நிரப்புவார்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த இடத்துல ஆண்டவர் ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ சிச்சுவேஷன்ஸ் வரும், எவ்வளவோ கஷ்டங்கள் வரலாம், இல்லை நான் ஹாப்பியாக தான் இருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் கொடுக்குற அந்த சந்தோஷம் சமாதானம் தான் நம்மளோட லைஃப்பில் பர்மனெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை ஒரு நாளும் பிசாசோ மற்ற காரியங்களோ எந்த பிரச்சனைகளுமே வந்து நம்மளை என்ன பண்ணாது, நம்மளுடைய சமாதானத்தை கெடுத்து போடாது. ஸோ நீங்கள் நினைப்பீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் சந்தோஷமாக இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து வீக்கெண்ட் ஆனால் ஜாலியாக டூர் போகிறாங்க, அவங்கெல்லாம் வீக்கெண்ட் ஆனால் எங்கேயாவது வெளியில் போகிறாங்க, அவங்கெல்லாம் வந்து எப்போ பாரு வந்து மாலுக்கு போகிறாங்க, சினிமாவுக்கு போகிறாங்க, பார்க்குக்கு போகிறாங்க, நிறைய விஷயம் வந்து அவங்க ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு நிறைய டைம் வந்து இந்த வீக்கெண்ட் டைமில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பட் நாங்கள் வந்து சர்ச்சுக்கு வந்துடுறோம், எங்களுக்கு டைமே இல்லை, அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா? நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா ஆண்டவரோட சமூகத்தில் நம்ம வர்றது தான் நமக்கு உண்மையான பலன். ஆண்டவர் தான் நமக்கு அந்த பலனை கொடுக்குறாரு. அவரோட சமூகத்தில் இல்லாத சந்தோஷம் நமக்கு வேறு எதுலேயுமே கிடைக்காது. ஸோ மேபி நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சந்தோஷமாக இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள். அவங்களுக்கு வேணால் அந்த டெம்ப்ரரியான ஒரு சந்தோஷம் இருக்குமே தவிர அவங்களோட இருதயத்தில் அந்த சமாதானம் இருக்காது, அவங்க இருதயத்தில் அந்த பீஸ் இருக்காது, ஆண்டவர் கொடுக்குற பீஸ் இருக்காது. ஸோ அதனால தான் நிறைய பேரோட ஃபேமிலியில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிலே பார்த்துருப்பீங்க, ஒரு நாள் ரொம்ப நல்லா இருந்திருப்பாங்க, ஒரு நாள் ரொம்ப டல்லாக இருந்திருப்பாங்க இல்லையா? வெளியில் போவாங்க, ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்த அப்புறம் ஏதாவது ஒரு சண்டை வந்தது அப்படின்னா உடனே அங்கே சமாதானம் கெட்டு போயிடுது. ஆனால் நம்மளுடைய லைஃப்பில் நம்மளோட ஃபேமிலியிலலாம் பார்த்திங்கன்னா ஏசப்பா வந்து ஒரு தெய்வீக சமாதானத்தை தந்திருக்காங்க, தெய்வீக சந்தோஷத்தை தந்திருக்காங்க. அது வந்து இந்த உலகத்தால் கொடுக்கவே முடியாது, இந்த உலகத்தால் அதை எடுக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தான் ஆண்டவர் வந்து உங்கள் லைஃப்பில் தந்திருக்காங்க. நீங்கள் நினைக்கலாம், டெம்ப்ரரியாக வந்து நான் ஜாலியாக இருக்கேன், நான் வந்து இங்கே போனால் எனக்கு ஜாலியாக இருக்கும், நான் வந்து இதெல்லாம் செஞ்சால் எனக்கு ஜாலி, எனக்கு சந்தோஷம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மையான சந்தோஷம் அது கிடையாது. ஆண்டவர் கொடுக்கறது தான் நம்மளோட லைஃப்பில் ரொம்ப ரொம்ப உண்மையான சந்தோஷமாக இருக்கும். குட்டீஸ், நீங்களும் உங்களோட லைஃப்பில் இது வரைக்கும் இந்தந்த விஷயம் செஞ்சால் எனக்கு ஜாலியாக இருக்கும், இது நான் வந்து ஹாப்பியாக இருப்பேன், எனக்கு இதுதான் சந்தோஷம் நீங்கள் நினச்சிருப்பீங்க. இதெல்லாம் காட்டிலும் ஏசப்பாவோட சமூகத்தில் நீங்கள் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஏசப்பாவோட அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், ஏசப்பாவோட அவர் பேசுகிறத நீங்கள் கேளுங்க. நீங்கள் பேசுகிறதெல்லாம் ஏசப்பா கேட்குறாங்களா, நம்ம ப்ரே பண்ணுவோம். அதே மாதிரி ஏசப்பா என்ன சொல்கிறாங்க நம்ம கேட்கணுன்னா நம்ம இந்த வேத வசனத்தை படிக்கணும். ஸோ எப்போவுமே அக்கா சொல்கிறது தான், ப்ரேயர் அண்ட் பைபிள் ரீடிங் மெடிடேஷனை நீங்கள் விட்டுறாதீங்க. இது மூலமாக தான் நமக்கு உண்மையான சமாதானம் கிடைக்கும். இந்த உலகத்தால் கொடுக்க முடியாத, எடுக்க முடியாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஏசப்பா உங்களுக்கு தருவாங்க. ஓகேவா குட்டீஸ்? நீங்கள் நினச்ச சந்தோஷம் சமாதானம் எல்லாத்தையும் தாண்டி ஏசப்பா உங்களை ரொம்ப சந்தோஷமாக வச்சுருப்பாங்க. எப்படின்னா இந்த உலக பிரகாரமான சந்தோஷத்தினாலும் ஆவிக்குரிய பிரகாரமான சந்தோஷத்தினாலும் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களையும் சந்தோஷமாக இருக்கும்படி ஏசப்பா செய்வாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு அக்கா சொன்னேன், ஞாபகம் இருக்கா? பைபிள் ரீட் பண்ணணும், அட் த சேம் டைம் நீங்கள் ப்ரேயரும் பண்ணணும். அப்போ தான் ஏசப்பாவால் நீங்கள் அவரோட கனெக்ட் ஆகி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட் உங்களோட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூடவே இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி தான் ஏசப்பா அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எந்த விதத்துலேயும் நம்ம கஷ்டப்படாதபடிக்கு வச்சுக்கிற ஒரே ஃப்ரெண்ட் நம்ம ஏசப்பா தான். ஸோ அதனால் நீங்கள் எல்லாவித சமாதானமும் சந்தோஷத்தையும் தருகிற ஏசப்பாவோட சமூகத்தில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏசப்பா நிச்சயமாக உங்கள் எல்லாரையும் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் வைப்பாங்க. ஓகேவா குட்டீஸ்? நீங்கள் அக்கா சொன்ன தாட்டை மறக்க மாட்டீங்க நான் நம்புகிறேன். நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், ஏசப்பா அவங்கள நிச்சயமாக ஆசீர்வதிப்பாங்க. ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? நம்ம எல்லோரும் இன்னொரு ஆக்ஷன் சாங் நம்ம பாட போகிறோம். நம்ம ஆக்ஷன் சாங் போகலாமா? ஓவர் டு ஆக்ஷன் சாங். எல்லாரும் சூப்பரா பண்றீங்களே. யூனிக்கா மாறணும், யூனிவர்ஸை கலக்கணும், கான்ஷியஸா இருக்கணும், கான்ஃபிடென்ட்டா ஜெயிக்கணும். யூனிக்கா மாறணும், யூனிவர்ஸை கலக்கணும், கான்ஷியஸா இருக்கணும், கான்ஃபிடென்ட்டா ஜெயிக்கணும். தீங்கு செய்ய மாட்டோம், தீரை நினைக்க
நினைக்க மாட்டோம், கவனம் பேச மாட்டோம், காயப்படுத்த மாட்டோம். நாங்கள் தீங்கு செய்ய மாட்டோம், தீமை நினைக்க மாட்டோம், கவனம் பேச மாட்டோம், காயப்படுத்த மாட்டோம். நம்ம போல இன்னசென்ட்டா இருப்போம், அந்த சர்பன் போல வயசுலாக நடப்போம். நம்ம போல இன்னசென்ட்டா இருப்போம், அந்த சர்பன் போல வயசுலாக நடப்போம். உலகம் போகும் போக்கில் நாங்கள் போக மாட்டோம், லைட் ஹவுஸா இருப்போம், லைட் லைட்டில் நடப்போம். உலகம் போகும் போக்கில் நாங்கள் போக மாட்டோம், லைட் ஹவுஸா இருப்போம், லைட் லைட்டில் நடப்போம். குட்டீஸ் இப்போவும் வந்து ஆக்ஷன் சாங் பாடினீங்கல்ல, ஸோ நல்லா இருந்துச்சு. யூனிக்காக மாறணும், யூனிவர்ஸை கலக்கணும். உண்மையாகவே நம்ம ஆண்டவரோட பிள்ளைகளாக இருந்தாலும் இந்த யூனிவர்ஸை நம்ம கலக்குவோம். சரி, ஓகே. ஸ்வேதாக்காவை எங்கே காணோம்? இதோ வந்துட்டேன் குட்டீஸ். அக்கா எங்கக்கா போயிருந்தீங்க? நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான சாங் இருக்குது, அதுக்காக நான் ப்ராக்டிஸ் பண்ண போயிருந்தேன் நிசியா. தான் குட்டீஸ், நெக்ஸ்ட் வர பாட்டு வந்து ரொம்ப சூப்பரான பாட்டு, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஆடுற பாட்டு. அதனால தான் அக்கா ஹெவியாக டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான். சரி, அதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடலாமா? சிந்து அக்கா வந்து நமக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, அவங்களோட சேர்ந்து நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? ஓவர் டு ப்ரேயர். ப்ரைஸ் லார்ட் குட்டீஸ். அக்கா தாட் ஃபார் த டே கேட்டிருப்பீங்க. இந்த மாதம் வாக்குத்தத்தத்தின்படி நமக்கு சந்தோஷமும் சமாதானமும் கர்த்தர் தருவேன்னு சொல்லியிருக்கார் இல்லையா? இப்போ நம்ம அக்கா என் கூட சேர்ந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஜெபிக்க போகிறோம். இந்த அகாடமிக் இயர் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சந்தோஷமும் சமாதானமும் கர்த்தர் தரும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். அது மாத்திரம் இல்லாமல் வந்துட்டு உங்கள் ஃபேமிலியில் உங்கள் மம்மி டேடி, உங்கள் தாத்தா பாட்டி, உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கும் அந்த சந்தோஷமும் சமாதானமும் இந்த பரிசுத்த ஆவினால் உண்டாகணும்னு சொல்லிட்டு அக்கா கூட சேர்ந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்களா? நம்ம ஃபஸ்ட்டே ஜெபிச்சோன்னா கர்த்தர் வந்து என்ன பண்ணுவார், அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அளவில்லாமல் தந்துடுவார். ஸோ அக்கா கூட சேர்ந்து கண்களை மூடி உங்கள் வீட்டில் நீங்கள் முட்டி போட்டு அக்கா கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணுவீங்களா? ஓகே குட்டீஸ், கண்களை மூடலாம். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே எங்கள் திருச்சபையில் இருக்க ஆண்டவரே இயேசப்பா ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோம். ரட்சிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே தேசத்தில் இருக்க ஆண்டவரே ஸ்கூலுக்கு போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆண்டவரே இந்த அகாடமிக் இயர் ஃபுல்லாக அவங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் நீங்கள் கொடுத்த அந்த வார்த்தையின்படி அவங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். படிப்பை நிமித்தம் எந்த விதமான ஒரு கவலையோ ஆண்டவரே இயேசப்பா ஒரு துன்பமோ ஒரு சமாதானமற்ற அந்த நிலைமைகள் வந்துடக்கூடாது தகப்பனே இயேசப்பா. நீங்கள் பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டுங்க. இந்த வார்த்தை நிறைவேறும்படி உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே இயேசப்பா எதை கண்டும் பயந்து கலங்கிடாமல் இது எப்படி என்னால் செய்ய முடியும், நான் இதை எப்படி நான் படிப்பேன், இதை எப்படி என்னால் புரிந்து கொள்ள முடியும்னு ஆண்டவரே யாரும் கலங்காதபடி திகைக்காதபடி ஆண்டவரே இயேசப்பா உங்கள் பரிசுத்தாவினாலே உண்டாகிற அந்த நம்பிக்கையினால் ஆண்டவரே இயேசப்பா அந்த சந்தோஷமும் சமாதானமும் பிள்ளைகளுக்கு பெருகட்டும்ப்பா. உங்களுடைய கரங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒரு ஆண்டவரே இயேசப்பா பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. சரியான அந்த வழிகளில் நடந்திட உதவி செய்யுங்கப்பா. உங்கள் வார்த்தையின்படி வாழும்போது ஆண்டவரே இயேசப்பா அந்த ஆவியானவருடன் வழி நடத்தல்படி நடக்கும்போது ஆண்டவரே அந்த ஆவியின் சிந்தை அந்த ஜீவனும் சமாதானமாக இருக்கிறதே அந்த ஜீவனும் சமாதானமும் இந்த பிள்ளைகளுக்குள்ளே உண்டாயிருக்கட்டும் தகப்பனே. மாம்சத்தின்படி எந்த ஒரு செயலும் செய்யாத படிக்க பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. ஆவியானவர்னால ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நடத்தப்படும் ஆண்டவரே இயேசப்பா உம்மை தேடுகிற பிள்ளைகளாக, உம்முடைய வார்த்தையை வாசிக்கிறவர்களாக, தியானிக்கிறவர்களாக, உங்கள் சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாக ஆண்டவரே இயேசப்பா சபைக்கு வருகிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அந்த பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். இது நிமித்தம் அந்த உலகம் தர முடியாத அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் அளவில்லாமல் கொடுங்க. எந்த டீச்சர்ஸை கண்டோ ஆண்டவரே இயேசப்பா எந்த ஆண்டவரே இயேசப்பா பொல்லாத மனிதர்களை கொண்டு இந்த பிள்ளைகள் கலங்கி தவிக்காத படிக்க நீங்கள் இந்த பிள்ளைகளோடு இருந்து எல்லா தீங்குக்கும் தீமைக்கும் விலக்கி காத்து கொள்வீராக. அதுபோல் ஆண்டவரே இயேசப்பா இவங்களுடைய குடும்பங்கள்லையும் நல்ல சமாதானமும் சந்தோஷமும் உண்டாயிருக்கட்டும். ஆண்டவரே எந்த ஒரு சூழ்நிலைகளோ ஆண்டவரே இயேசப்பா எந்த விதமான பிரச்சனையோ போராட்டமோ ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே குடும்பங்களில் ஆண்டவரே சமாதானத்தை இழக்கிற அந்த நிலைமைகள் எல்லாவற்றையும் மாற்றி இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பத்திலையும் நிரப்பட்டும். பெற்றோரை நிரப்பட்டும், தாத்தா பாட்டியை நிரப்பட்டும்,
நிரப்பட்டும். வீட்டில் இருக்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே நிரப்பட்டும்ப்பா. அந்த வார்த்தையின்படியே ஏசப்பா எல்லா பிரச்சனைகளையும் எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி வர ஆண்டவரே ஏசப்பா உலகம் தர முடியாத அந்த சந்தோஷத்தால் சமாதானத்தால் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற அந்த விசுவாசத்தோடு முன்னேறி செல்ல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டவரே அந்த குடும்பத்தில் இருக்க பிள்ளைகளுக்கும் நீங்கள் கிருபை தந்து நடத்த போதுக்காக நன்றி. உங்கள் பொற்பாதங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்கள் ஒருமனப்பாட்டின் ஜெபத்தை கேட்டு நீங்கள் பெரிய காரியங்களை தேசத்தில் இருக்க குடும்பங்களுக்கும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்க குடும்பங்களுக்கும் எங்கள் திருச்சபையில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்கும் நீங்கள் செய்ய போதுக்காக நன்றி. இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்ன குட்டீஸ், அக்கா கூட சேர்ந்து நீங்களும் ப்ரேயர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ப்ரேயர் பாயிண்ட்காக டெய்லி நீங்களும் ப்ரேயர் பண்ணணும், ஓகேவா? ஸோ பர்சனல் லைஃப்பில் வந்து மற்ற ப்ரேயர் பாயிண்ட்காகவும் நீங்கள் வந்து ஜெபிக்கிறவங்களாம் இருந்தால் ஏசப்பா உங்களையும் எடுத்து பயன்படுத்துவார். ஆமாம் குட்டீஸ், அக்கா சொன்னது 100% உண்மை. நீங்கள் டெய்லி ப்ரேயர் பண்ணுங்கள். ப்ரேயர் தான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை தரும். சரி, ஓகே, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி செகண்ட் சாங்க்காக நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறோம். நீங்களும் வெயிட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த ஆக்ஷன் சாங்கை பார்க்க போகலாமா? ஓவர் டு ஆக்ஷன் சாங். ஒரு நேரம் உண்டு, ஒரு காலம் உண்டு, நீ முந்திக் கொள்ளாதே, ஓவர்டேக்கும் பண்ணாதே. ஒரு நேரம் உண்டு, ஒரு காலம் உண்டு, நீ முந்திக் கொள்ளாதே, ஓவர்டேக்கும் பண்ணாதே. நேர்த்தியாக செய்வார், ரொம்ப சூப்பராக செய்வார், ஹாப்பியாக இருக்க நீ அவசரப்படாதே. லைஃப்ல வைப் பண்ண சாலமோன் சொல்றா, சிக்கங்கரோ சிக்கங்கரோ, எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு. சிக்கங்கரோ சிக்கங்கரோ. எஸ், வாவ், பியூட்டிஃபுல். எங்களை மாதிரியே பண்றீங்களே. ரெடி? கொஞ்சம் போன உன்னை சேவ் பண்ணுவார், சரிஞ்சு போன உன்னை மோல்ட் பண்ணுவார், மோல்ட் பண்ணுவார். உடஞ்சு போன உன்னை பில் பண்ணுவார், தோற்று போன உன்னை ரைஸ் பண்ணுவார். லைஃப்ல வைப் பண்ண சாலமோன் சொல்றா, சிக்கங்கரோ சிக்கங்கரோ, எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு. சிக்கங்கரோ சிக்கங்கரோ. ஒரு நேரம் உண்டு, ஒரு காலம் உண்டு, நீ முந்திக் கொள்ளாதே, ஓவர்டேக்கும் பண்ணாதே. ஒரு நேரம் உண்டு, ஒரு காலம் உண்டு, நீ முந்திக் கொள்ளாதே, ஓவர்டேக்கும் பண்ணாதே. எப்படி செய்வாரு? நேர்த்தியாக செய்வார், ரொம்ப சூப்பராக செய்வார், ஹாப்பியாக இருக்க அவசரப்படாதே. லைஃப்ல வைப் பண்ண சாலமோன் சொல்றா, சிக்கங்கரோ சிக்கங்கரோ, எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு. சிக்கங்கரோ சிக்கங்கரோ. லைஃப்ல வைப் பண்ண சாலமோன் சொல்றா, சிக்கங்கரோ சிக்கங்கரோ, எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு. சிக்கங்கரோ சிக்கங்கரோ. வாவ், சூப்பராக இருந்ததுல, செம்மையாக இருந்தது அந்த சாங். ஆக்ஷன் சாங் ரொம்ப நல்லா இருந்தது. சாங்க்கு ஏற்ற மாதிரி எனர்ஜெட்டிக்காக இருந்ததுல. நம்ம அந்த பாட்டை பாடும்போது ஆடும்போதே நமக்கு ஒரு புது எனர்ஜி வந்ததுல்லக்கா. எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அந்த பாட்டை ஆடி முடிச்சதுமே. சரி நிசியா, நம்ம டயர்டானனால நம்ம போய் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு வந்துடலாமா? அக்கா, போன மாதம் தான் நம்ம ஒரு பிரேக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் பார்த்தோம். அது மாதிரி இந்த மாதம் புதுசாக ஒரு ப்ரோக்ராமோட அக்காங்க வெயிட் பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம போய் பிரேக் எடுக்கலாம். ஓகேவா குட்டீஸ்? நம்ம போய் அந்த ப்ரோக்ராம் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஹாய் குட்டீஸ், பிரேஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த ப்ரோக்ராம்லேயும் உங்களை பார்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி, இந்த ப்ரோக்ராமோட டைட்டில் பார்த்தீங்களா? நியூ சாப்டர்.
ஸோ இப்போ ஸ்கூல் திறந்து ஆல்ரெடி 2-3 வீக்ஸ் ஆயிருக்கும்ல. ஸோ நம்ம நெக்ஸ்ட் மந்த்குள்ளேயே நம்ம போக போகிறோம். இந்த நியூ அகாடமிக் இயரில் நீங்கள் நிறைய விஷயம் பிளான் பண்ணியிருப்பீங்க. போன வருஷம் மாதிரி நான் இருக்கக்கூடாது, போன வருஷம் நான் மிஸ் பண்ணேன் நிறைய விஷயம், பட் அதெல்லாம் நான் செய்யணும், அது மாதிரி நிறைய விஷயம் உங்களுக்கு தோணியிருக்கோம். நான் இப்படியெல்லாம் நடக்கணும், இந்த மாதிரியெல்லாம் ஸ்கோர் பண்ணணும். ஸோ நிறைய பிளான்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு நியூ பிகினிங்கில் ஸோ அக்காங்க நாங்கள் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறோம், என்ன ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 7 பாயிண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு நியூ பிகினிங் ஸ்டடீஸ்னு இல்லாமல் வேறு எந்த விஷயமா இருந்தாலும், இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒன்று கற்றுக்க போகிறீங்க, உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு நியூ பிகினிங்காக இருந்தாலும் அதில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சில காரியங்களை நாங்கள் பாயிண்ட்ஸாக சொல்லி அதை வசனத்தோடு நாங்கள் லிங்க் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா இல்லை ஒரு நல்ல ஆலோசனை சொல்லி நாங்கள் இந்த ப்ரோக்ராமை நாங்கள் முடிக்க போகிறோம். சரி, ஓகே. இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு நம்ம பார்த்துக்கலாமா? ஸோ நம்ம லைஃப்பில் வந்து ஒரு நியூ சாப்டர், நியூ பிகினிங், இல்லை ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகிறோம், இல்லை ஏதாவது கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இன்னும் ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுது அப்படின்னா, செய்ய போகிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரே பண்ணணும். ப்ரேயர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆண்டவருடைய ஆலோசனையை தேடணும். ப்ரே அண்ட் சீக் காட்ஸ் கைடன்ஸ். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ நம்ம ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பிளான் பண்ணி அப்படி இப்படி அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஏசப்பா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ப்ரேயர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆண்டவருடைய ஆலோசனைக்காக நீங்கள் காத்திருக்கணும். ஸோ அதுதான் நீதிமொழிகள் 3:5 உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து. ஸோ உன்னுடைய சொந்த புரிதலில் இல்லைனா உனக்கு என்ன புரிஞ்சது ஒரு விஷயத்தை பற்றி அதில் நீ சாயாமல் ஆண்டவர் மேலே நம்பிக்கை, ஆண்டோட கவுன்சிலிங்காக நீங்கள் வெயிட் பண்ணும்போது அதுதான் ஃபஸ்ட்டு வந்து சக்ஸஸுக்கான ஒரு ஓப்பன் டோரே. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணி ஆண்டவருடைய கவுன்சிலிங்காக ஆண்டவருடைய ஆலோசனைக்காக நீங்கள் வெயிட் பண்ணி அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் என்னன்னா உங்களோட பிளான்ஸ், சரண்டர் யோர் பிளான்ஸ் டு காட். ஆண்டவருக்கு உங்களோட பிளானை வந்து நீங்கள் ஒப்புவீங்க. நீங்கள் என்ன பிளான் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஆண்டவரே எங்களோட விருப்பத்தின்படி இல்லை உங்கள் சித்தத்தின்படி செய்யுங்க அப்படின்னு நீங்கள் சரண்டர் பண்ணும்போது ஆண்டவருடைய வல்லமையான கிரியை வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து நம்ம பார்க்க முடியும். இதுக்கு வசனம் பார்த்துலாமா? நீதிமொழிகள் 16:3 உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். ஸோ நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு நம்ம நினைக்கிறோமோ நம்மளோட பிளான்ஸ் எல்லாத்தையுமே ஆண்டவரிடத்துல வந்து நம்ம வைக்கும் போது அந்த பிளான் வந்து சக்ஸஸ் ஆகுறதுக்கும் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிகிறதுக்கும் ஆண்டவர் தான் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட செய்கைகளை நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு வச்சிங்க அப்படின்னா உங்களோட யோசனைகள் நீங்கள் பிளான் பண்ண எல்லாமே வந்து உறுதிப்படுற மாதிரி ஏசப்பா வந்து செய்வாங்க. அதுதான் இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம ப்ரே பண்ணணும், ஆண்டோட கைடன்ஸ் கேட்கணும் பார்த்தோம். ரெண்டாவது நம்ம ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணணும்னு அக்கா சொன்னாங்களே. சரி, நம்ம ப்ரேயர் பண்ணிட்டோம், சரண்டர் பண்ணிட்டோம். மூணாவது நம்ம என்ன பண்ணுவோம், அடிக்கடி நம்மளை வந்து என்ன டவுன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பாஸ்ட். ஸோ தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா லீவ் த பாஸ்ட் பிஹைண்ட். உங்களுடைய கடந்த காலத்தை நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு பின்னாடி போட்டுடணும். அதாவது அதை வந்து நீங்கள் யோசிக்கக்கூடாது, அதை நீங்கள் வந்து மைண்டுக்கு முன்னாடி கொண்டு வரக்கூடாது. ஏன் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுடைய கடந்த காலம், பாஸ்டில் நடந்த ஃபெயிலியர் இல்லைனா ஃபியர் இல்லை ஏதோ ஒரு விஷயம் உங்களை டவுன் ஆக்குனதை நீங்கள் இல்லைனா நீங்கள் ட்ரை பண்ணியும் உங்களால் அதில் சக்ஸஸ் பார்க்க முடியாத விஷயங்கள் எல்லாம் வந்துச்சுன்னா தொடர்ந்து உங்களால் புது விஷயத்தை செய்ய முடியாது, நியூவாக ஒரு காரியத்தை ஸ்டார்ட் பண்ண முடியாது, தொடர்ந்து அதில் எந்த விதமான செயலும் நீங்கள் செய்ய முடியாது. ஸோ அதனால உங்களுடைய கடந்த காலத்தை நீங்கள் முன்னாடி கொண்டு வரக்கூடாது. முன்னாடி அப்படின்னா உங்கள் மைண்டில் அதை யோசிக்கக்கூடாது. பிலிப்பியர் 3:13 சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. ஸோ இந்த வசனத்தில் பார்த்தீங்களா, பின்னானவைகளை மறந்து எப்போவுமே பாஸ்டில் நடந்த நிறைய ஃபெயிலியர்ஸு நம்ம முன்னேற முடியாமல் நடந்த காரியங்களை மறந்தாதான் முன்னாடி நமக்கு ஏசப்பா என்ன வச்சுருக்காங்களோ இல்லை என்ன நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ இந்த இயரில் அதை நீங்கள் என்ன பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும், அதை பிடிக்க முடியும். ஸோ இந்த தேர்ட் பாயிண்ட்டை மறந்துடாதீங்க. ஓகேவா? ஃபோர்த் என்ன பண்ணணும்னு அக்கா சொல்கிறேன். நம்ம வந்து அந்த கோல்ஸை வந்து செட் பண்ணணும். கிளியரான ஒரு கோல்ஸ் வந்து நம்ம செட் பண்ணணும். நான் இதை வந்து அச்சீவ் பண்ண போகிறேன், இதை வந்து நான் செய்ய போகிறேன் அப்படின்னா உங்களுக்குள்ள ஷார்ட் டேர்ம் கோலாக இருக்கலாம் இல்லை லாங் டேர்ம் கோலாக இருக்கலாம். அதை வந்து நீங்கள் எழுதி வச்சு நீங்கள் வந்து பண்ணணும். இது வந்து நான் சொல்லலை, பைபிள்லேயே வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன வசனம் படிக்கலாமா? ஆபகுக் 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை அப்படின்னு இருக்கு.
ஸோ ஆண்டவர் நமக்கு கொடுக்குற தரிசனங்கள் நம்ம திட்டங்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து நோட் பண்ணி வைக்கணும், எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எந்த வந்து கோல்ஸ்லாம் வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, நான் வந்து டாக்டராக போகிறேன், நான் வந்து இந்த ஷார்ட் டேர்ம்குள்ளே நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வர போகிறேன், ஸோ இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் கோல் லாங் டேர்ம் கோல் வந்து நீங்கள் செட் பண்ணி அதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஏசப்பா வந்து நிச்சயமாக வந்து அதை உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட கோல் வந்து கிளியராக இருக்கணும், நீங்களும் அதில் தெளிவாக இருக்கணும். இதுதான் வந்து 4th பாயிண்ட். ஓகே, சூப்பர். 4th பாயிண்ட் பார்த்தீங்களா, செட் யோர் கோல். சரி, கோல் செட் பண்ணணும், என்ன பண்ணணும்? சரி, கோல் செட் பண்ணியாச்சு, சரி நம்ம பாட்டுக்கு இருக்கலாம் அப்படின்னு இருக்கலாமா? இல்லை. 5th பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒர்க் ஹார்ட். ஸோ நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும், என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நான் ப்ரேயர் பண்ணிட்டேன், ஏசப்பாவோட கைடன்ஸ் கிடச்சிருச்சு, சரண்டர் நான் பண்ணிட்டேன், சரி கோலையும் நான் செட் பண்ணிட்டேன்னு சும்மா இருக்கலாமா? இல்லை. எப்போவுமே நம்ம அதுக்காக நம்ம பிரயாசப்படணும், அதுக்காக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்படி தான் வசனமும் சொல்லுது. கொலோசியர் 3:24, எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஸோ பார்த்தீங்களா, மனப்பூர்வமாக என்ன செஞ்சாலும் வித் ஆல் யுவர் ஹார்ட் நீங்கள் செய்யணும். இதில் கர்த்தருக்காக செய்யுங்கன்னு இருக்குது. ஸோ ஆண்டவர்கிட்ட தானே நீங்கள் சரண்டர் பண்ணியிருக்கீங்க, ஆண்டவர்கிட்ட தானே நீங்கள் கைடன்ஸ் நீங்கள் வாங்கினீங்க, கவுன்சிலிங் நீங்கள் வந்து வாங்கினீங்க. ஸோ அப்போ நீங்கள் ஆண்டவர் கொடுத்தபடி ஆண்டவருக்காக ஒவ்வொரு விஷயத்த நீங்கள் ஃபுல் ஹார்ட்டடாக செய்யும் போது அதில் நீங்கள் ஒரு முழுமையை பார்க்க முடியும். ஸோ கோல் செட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதுவும் எப்படின்னா முழு மனதோட ஹார்ட் ஒர்க் நீங்கள் பண்ணணும். அப்போ அதில் ஒரு சக்ஸஸை பார்க்க முடியும். ஸோ அக்கா சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாருமே டிலிஜென்ட்டாக ஒர்க் பண்ணுவீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டே ஸ்ட்ராங் டியூரிங் சேலஞ்சஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக சேலஞ்சஸ் வரும். எல்லாருக்குமே வந்து அப்படியே ஸ்மூத்தாக இருக்கிறதுல. ஸோ எந்த மாதிரி கஷ்டங்கள் வந்தாலும், என்ன மாதிரி சேலஞ்ச் நீங்கள் ஃபேஸ் பண்ணாலும் அந்த டைமில் நம்ம ஃபேத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப். நிறைய பேர் அந்த சேலஞ்சஸ் பார்த்து பேக்வர்ட்ஸில் போக ஆரம்பிச்சிருவாங்க, அப்படியே அங்கே ஸ்டாப் ஆயிடுவாங்க. அவங்களால ப்ரோக்ரெஸே பண்ண முடியாது. பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை எப்படி சால்வ் ஆகும் அது தெரியாமல், அதை ஃபேஸ் பண்ண முடியாமல் அப்படியே நின்றுவாங்க. நம்ம வந்து ஃபேத்தில் அதை ஓவர் கம் பண்ணி வரணும். இதுக்கான வசனம் அக்கா ரீட் பண்ணவா? பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துக்க கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஸோ எல்லாவற்றையும் செய்கிறதுக்கு பலன் உண்டுன்னு நம்ம ஆண்டவராகிய ஏசப்பா மேலே நம்பிக்கை வச்சோம் அப்படின்னா, எவ்வளோ பெரிய சேலஞ்சாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கஷ்டமான சுச்சுவேஷன் நீங்கள் நினச்சாலும் அதை வந்து ஏசப்பா ஈஸியாக கடந்து போக உங்களுக்கு பலன் தருவார் குட்டீஸ். ஓகே, 6 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்களா? ஸோ ஸ்டே ஸ்ட்ராங் அப்படின்னு அக்கா சொல்லி கொடுத்தாங்கல்ல. ஸோ அப்போ நம்ம ஸ்ட்ராங்காக நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக அக்கா கடைசியில் சொன்னாங்கல்ல, ஸோ ஆண்டோட பலன் வேணும், ஆண்டோட சார்ந்து இருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் எஃபர்ட் எடுத்து நீங்கள் பிளான் பண்ணது, ஸோ அது எல்லாமே ஒரு ஃப்யூச்சருக்காக தான். ஸோ அந்த ஃப்யூச்சரை குறித்து உங்களுக்கு பயம் இருக்கும்ல, அதுக்கு தான் ட்ரஸ்ட் காட் ஃபார் த ஃப்யூச்சர். ஸோ நீங்கள் எதுக்காக நீங்கள் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ட்ரஸ்ட்டை முழுக்க நீங்கள் ஆண்டவர் மேலே வைக்கணும். அதுக்கு ஒரு அழகான வசனம் அக்கா படிக்கிறேன். எரேமியா 29:11, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஸோ ஆண்டவர் நமக்கு ஃப்யூச்சரில் என்ன வச்சுருக்கார் அப்படின்னா அது சமாதானமானது, சந்தோஷமானது, நிரந்தரமான ஒரு நல்ல ஃப்யூச்சர் வச்சுருக்காரு. ஸோ நீங்கள் எதை நோக்கி நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு பிளான்ஸ் பண்ணியிருக்கீங்களோ, என்னெல்லாம் பண்ணணும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ, ஸோ அந்த ஃப்யூச்சருக்கான பயத்தை எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃப்யூச்சருக்குரிய ட்ரஸ்ட்டை வந்து ஆண்டவர் மேலே வைங்க. அவர் என்ன உங்கள் வாழ்க்கையில் பண்ணணும்னு நினச்சிருக்காரோ கண்டிப்பாக ஆண்டவர் அது எல்லாவற்றையும் செய்வார். ஓகேவா? ஆமாம் குட்டி, இப்போ இந்த 7 பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம்ல, இது எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒருத்தரோட லைஃப் நம்ம பார்க்கலாம். பைபிளில் பார்த்தீங்கன்னா ஜோசப், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஜோசப் ஸ்டோரியுமே நல்லா தெரியும். அவரோட ஒவ்வொரு ஃபேஸ்லையுமே அவருக்கு என்ன நடக்குது, நெக்ஸ்ட் சாப்டர் ஆஃப் த லைஃப் அவருக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் அப்பாவுக்கு ரொம்ப செல்ல பிள்ளையாக வீட்டில் இருக்காரு. நெக்ஸ்ட்டு சாப்டரில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு குழிக்குள்ளே தள்ளப்படுறாரு. அதுக்கடுத்த சாப்டராவது நல்லா இருக்கும்னு பார்த்தா அங்கே வந்து ஸ்லேவாக விற்கப்படுறாரு. அங்கே போயாவது நல்லா இருக்கும்னு பார்த்தா அடுத்த ஒரு ஜெயிலுன்ற ஒரு சாப்டருக்குள்ளே போகிறாங்க. அவங்க லைஃப்பில் அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கும் போது ஆண்டவர் அழகாக அவருக்கு ஒரு கிருபையை கொடுத்து தரிசனத்தை கொடுத்து அவர் அழகாக வந்து அந்த பார்வோனுக்கு அடுத்த அதிகாரியாக வந்து அந்த எகிப்து தேசத்துக்கே ஒரு அதிபதியாக மாற்றினாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட லைஃப்லையுமே வந்து நெக்ஸ்ட் சாப்டரில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது, பட் லாஸ்ட்டாக நம்ம பார்த்தோம் இல்லையா, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் தான் ஆண்டு நம்ம மேலே வச்சிருக்கிறாரு. ஸோ என்ன விஷயங்கள் நம்ம கோத்ரூ பண்ணாலும் கடைசியாக அது போய் சமாதானத்தில் தான் முடியும். ஸோ
ஸோ ஜோசப் லைஃப்பில் பார்க்கலாம். நிறைய பைபிள் கேரக்டர்ஸ் நம்ம பார்த்தோம்னா எல்லாரோட எண்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவரோடு இருந்து ஆண்டவருக்கு வழியை ஒப்பு வச்சு ஆண்டவரோடு இருந்தவங்க எல்லா லைஃப்லையுமே வந்து சமாதானமான நினைவுகளை ஆண்டவர் வந்து அவங்களோட லைஃப் மூலமாக செஞ்சுருப்பார். ஸோ நீங்கள் மறந்துடாதீங்க, இந்த 7 பாயிண்ட்ஸுமே வந்து உங்களோட லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏசப்பா உங்களோட லைஃப்பையும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மாற்றுவாங்க. எல்லா வித சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன் வந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஏசப்பா வந்து உங்களுக்கு பலன் தருவாங்க குட்டீஸ். ஓகே, நாங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட் மந்த்து ஒரு ப்ரோக்ராமில் உங்களை வந்து நாங்கள் மீட் பண்ணுறோம். பாய். என்ன குட்டீஸ், நியூ சாப்டர் அந்த ப்ரோக்ராம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த சாப்டரில் அக்கா சொன்னபடி ஒவ்வொரு லைஃப்லேயும் அந்த நியூ பிகினிங் இருக்கும். ஸோ அந்த நியூ பிகினிங் இருக்கும்போது நம்ம செய்த தவறுகளை வந்து ரிப்பீட் பண்ணாமல் ஒரு புது லைஃப் வந்து ஏசப்பா நம்ம கொடுத்ததுனால அந்த சான்ஸை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும். ஸோ அப்படி பயன்படுத்தும் போது ஏசப்பா வந்து நம்ம மேலே பிரியமாக இருப்பார். ஆமாம் குட்டீஸ், அக்கா சொன்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் மட்டும் இல்லை, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் அக்கா ப்ரோக்ராமில் சொன்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ் என்னென்னலாம் செய்யணும்னு சொன்னாங்களே அதை நீங்கள் ஞாபகம் வச்சு அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அது உங்கள் ஹேபிட்டாக நீங்கள் கொண்டு வாங்க. இந்த நியூ பிகினிங்கில் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த நியூ பிகினிங்லேயே ஒரு பெரிய சக்ஸஸை ஏசப்பா உங்களுக்கு தருவாங்க. சரிங்களா? சரி குட்டீஸ், இப்போ நீங்கள் எல்லோரும் எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுற ஸ்கிட் இருக்கு, அந்த ஸ்கிட்டை நம்ம பார்க்க போகலாமா? ஓவர் டு ஸ்கிட். ராஜா வேற கூப்பிட்டாரே, சீக்கிரம் போகணுமே. நன்மைக்கு கீழே வந்தா சோத்திரம். எங்க இந்த மந்திரியை காணோம்? காலையிலேருந்து தேடிக்கிட்டு இருக்கேன், ஆளையே காணோம். ஆள் விட்டு அனுப்பி அவன் இன்னும் வரவே இல்லையே. இந்த நாட்டோட வளத்தையோ நலத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கலான்னா இவனை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடிய மாட்டேங்குது. சரி, பசிக்குது, பழத்தையா சாப்பிடுவோம். என்ன பண்ண நீ? என் கையில கட்ட ரத்தம் வருதியா? அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? ஏய், வெறுப்பேத்தாத நீ. என்ன கை கட்டாய் ரத்தம் வந்துட்டு இருக்கு, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்க? ராஜா, உன் கை கட்டாலும் நன்மைக்கு ராஜா. கண்டிப்பா நீ இன்னும் வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க. யார் அங்கே? முதல்ல இவனை ஜெயில பிடிச்சு போடுங்க. இல்ல ராஜா, ராஜா கேளுங்க ராஜா. நன்மை பேசாத நீ. இனிமே இவனை பிடிச்சு ஜெயில போடுங்க. ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா. நன்மைக்கு தான் ராஜா. ராஜா ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்ன மந்திரியாரே, இப்பயாவது உங்க தப்ப உணர்ந்தீர்களா இல்லையா? இல்ல ராஜா, நான் இப்போ சொல்றேன், அது உங்க நன்மைக்கு தான் ராஜா. உன் கர்வத்தை விட்டு நீ வெளியே வர வரைக்கும் இந்த ஜெயிலே கடந்து சாகு. என்ன காலையில இருந்து நம்ம வேட்டையாடலாம்னு வந்தா இது ஒரு மிருகமும் மாட்ட மாட்டேங்குது. தெரியாம இந்த மந்திரி கூப்பிடாம தனியா வந்துட்டோம். சரி, அவன் பேசுற பேச்சுக்கு நம்ம கூட்டம்னா இன்னும் பிரச்சனை தான் ஆகும். நம்ம போவோம், கண்டிப்பா ஏதாவது ஒன்று மாட்டோம். தமிழ்ல பேசுங்க. சரி, தமிழ்ல பேசுவோம். நமக்கு நம்ம கடவுளுக்கு பலி கொடுக்கறதுக்காக நம்ம ஒரு இறையை தேடிட்டு இருக்கோம். நம்ம கடவுளுக்கு பலி கொடுக்கறதுக்கு நம்ம கையில முதல்ல எது கிடைக்குதோ அதை நம்ம கடவுளுக்கு பலி கொடுக்கணும். ஆமா, சொல்ல ரொம்ப சரி. அது குறைவில்லாத இருக்கணும், சுத்தமானதா இருக்கணும். பார்க்கலாம், வாங்க போலாம். நம்ம கண்ணுல எது முதல்ல படுதோ அது நம்ம கடவுளுக்கு பலியா ஆமா ஆமா.
அப்பா இன்னும் வெயில் இப்படி இருக்குது, ஒரு இடம் கூட மாற்ற மாட்டேங்குது, என்ன பண்றது? அங்க பாருங்க, நமக்கான பலி வந்துருச்சு. வாங்க வேட்டையாடலாம். நம்ம கடவுளுக்கான இறை கிடைச்சிருச்சு. இத பலி கொடுக்க கையில என்ன இருக்கு? ஐயோ, இது அடிபட்டிருக்கு. இது நம்ம எப்படி நம்ம கடவுளுக்கு பலி கொடுக்க முடியும்? நம்மளால நம்ம கடவுளுக்கு இதை பலி கொடுக்க முடியாது. என்ன இது? முதல்ல மந்திரி நான் போய் பார்க்கணும். மந்திரியாரி என்ன நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க ராஜா, என்ன ஆயிடுச்சு? நான் காட்டுக்கு வேட்டையாட போனேன். அங்க பார்த்தா காட்டு வாசிங்க மாதிரி ஒருத்தங்க 4-5 பேர் வந்து என்னை அடிச்சு கொல்ல பார்த்தாங்க. அப்புறமா என் கையில இருக்க கட்டை பார்த்துட்டு இந்த அடிப்பட்டதை பார்த்துட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. என்ன நடந்துச்சுனே தெரியல. ஆனா நீங்க சொன்னது உண்மைதான் மந்திரியாரு. என் கையில அடிப்பட்டது நல்லதுன்னு சொன்னது உண்மைதான். ஆமா ராஜா, அதான் சொன்னேன். நம்ம வாழ்க்கை நடக்கிற எல்லாமே நன்மைக்கு தான் நடக்கும் ராஜா. ஆனா உன்னை தெரியாம நான் ஜெயில போட்டுறேன் மந்திரியாரு. இல்ல ராஜா, இதுவும் நன்மைக்கு தான். இதே நான் உங்க கூட இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பலி கொடுத்துருவாங்க. நல்ல வேலை நான் உங்க கூட இல்லாம அதுவும் நன்மைக்கு தான் ராஜா. எல்லாமே நீ சொல்றது சரிதான் மந்திரியாரு. நடந்தது எல்லாம் நன்மைக்கு தான். ஆமா ராஜா, அதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா தீமைக்கும் நம்ம நன்றி சொல்லும் போது, சோத்திரம் சொல்லும் போது ஏசப்பா நம்ம வாழ்க்கையில சமாதானம் சந்தோஷமா நம்ம வைப்பார் ராஜா. ஆமா மந்திரியாரு, நீங்க சொல்றது சரிதான். நம்ம வாழ்க்கையில எப்பயுமே ஆண்டவருக்கு எல்லா சூழ்நிலையும் அவருக்கு நன்றி சொல்லும்போது நம்ம வாழ்க்கையை சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் வச்சிருப்பாரு. என்ன குட்டீஸ் ஸ்கிட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஸ்கிட்லேருந்து என்ன லேர்ன் பண்ணீங்க? ஸோ எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும், அது தீமையாக இருந்தாலும் ஏசப்பா வந்து அது நன்மையாக முடிய பண்ணுவார். ஸோ நம்ம லைஃப்லேயும் நீங்கள் சில டைம்ஸ் ஹாப்பியாக இருக்கலாம், சில டைம்ஸ் சேடாக இருப்பீங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனுக்காக வந்து நீங்கள் எப்போவுமே ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லணும். ஸோ நன்றி செலுத்தும் போது அந்த எல்லாவற்றையும் ஏசப்பா வந்து நன்மையாகவே முடிய பண்ணுவாங்க. ஓகேவா குட்டீஸ்? ஆமாக்கா, நீங்கள் சொன்னது 100% கரெக்ட். சரி அக்கா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு கொஷின் கேட்டோம். அதுக்கான ஆன்சர் சொல்கிறேன்னு சொன்னீங்களா? அந்த ஆன்சர் சொல்லிடுறீங்களா? ஆமாம் நிசியா. ஸோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னென்னா தாவீது. ஸோ எந்த குட்டீஸ்லாம் கரெக்டாக கமெண்ட் பண்ணீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு கிளாப். ஓகே குட்டீஸ், நம்ம இந்த ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம். பாஸ்டர் அங்கிள் வெயிட் பண்ணுறாங்க. நம்ம போய் ப்ரேயர் பண்ண போகலாமா? ஹாய் குட்டீஸ், எல்லோரும் ரொம்ப சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இவ்வளவு நேரம் இந்த ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்க. உங்களுக்காக அக்காமார் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. பாடல்கள் நிறைய உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அது மாத்திரமல்ல, இந்த மாதத்திலும் கூட உங்களுக்கு மனப்பாட வசனமாக நம்முடைய சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தையே அக்காமார் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 13வது வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. உங்களை எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் ஆண்டவர் நிரப்புவாராக. இப்போ பிள்ளைகளே, குட்டி பிள்ளைகளே, இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருக்கிற பெற்றோர்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும். அந்த நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைக்க வைக்க நம்பிக்கையின் தேவன் உங்களை விசுவாசத்திலே பெருக பண்ணுவார். விசுவாசத்தினால் உண்டாகிற எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் என் ஆண்டவர் உங்களுடைய வீட்டை, உங்களுடைய உள்ளத்தை, உங்களுடைய இல்லத்தை, உங்களுடைய வாழ்க்கையை, குட்டி பிள்ளைகள் படிக்கிற படிப்பின் காரியங்களை அவர் நிரப்பி நடத்தி அருளுவாராக. இப்போ தான் ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க. ஸ்கூலுக்கு போய் 1 மாதம் ஆயிருக்கு.
எனவே புதிய புக்ஸ் ஸ்டாண்டர்டுக்கு போயிருக்கிறீங்க. புக்ஸ் எல்லாம் புதிய பாடங்களை எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு கர்த்தர் சகல எல்லா விதமான ஞானத்தையும் கர்த்தர் தந்து உங்களை எல்லா விதமான சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பி அருள வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நான் செபிக்கட்டும். கண்களை மூடுவோம். பிள்ளைகளும் பெற்றோர்களும் கூட இணைந்து இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். கிருபையும் இரக்கமும் மகாபரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் அப்பா இந்த அன்பு ஆண்டவரே பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறேன். இவ்வளவு நேரம் ஆண்டவர் இந்த ப்ரோக்ராமை பார்த்து பலனடைந்த உம்முடைய பிள்ளைகள், நம்பிக்கை பெருகின இந்த அன்பு பிள்ளைகள், விசுவாசத்தில் ஆண்டவரே வளர்ந்த இந்த அன்பு பிள்ளைகளுடைய உள்ளத்துக்குள்ளே எல்லா விதமான சந்தோஷமும் சமாதானமும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெருகட்டும் என்று சொல்லி நான் செபிக்கிறேன். கர்த்ததாமே தொடர்ந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. புதிதாய் ஆண்டவரே போயிருக்கிற ஆண்டவரே இந்த வகுப்பில் உம்முடைய பிள்ளைகள் படிக்க தேவையான நல்ல ஞானம் கிருபைகளை கர்த்தர் தந்து நடத்தும். உடைய பிள்ளைகள் படிக்கிற ஆண்டவரே இந்த வகுப்பில் ஸ்டாண்டர்டில் ஆண்டவரை சிறந்து விளங்க உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறேன். பெற்றோர்கள் ஆண்டவரே கஷ்டப்பட்டு ஆண்டவரே பிள்ளைகளை அடுத்த வகுப்புக்கு கடந்து போவதற்கு பணங்களை செலவழித்து பிரயாசப்பட்டு உடைய பிள்ளைகளை ஆண்டவரே சேர்த்துருக்கிறாங்கப்பா. எனவே ஆண்டவரே இந்த அன்பு பெற்றோர்களுடைய பிரயாசமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே சிலர் ஆண்டவரே இந்த ஃபீஸ் கட்டுறது கூட பணம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே கடன் வாங்கி கட்டியிருந்திருக்கலாம், எவ்வளவோ நெருக்கத்தோடு கூட கட்டியிருந்திருக்கலாம். கர்த்தர் தாமே அந்த நெருக்கங்களை எல்லாம் மாற்றி அந்த கடன் பாரங்களை எல்லாம் மாற்றி எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் பெற்றோர்களையும் நீ நிரப்பி அருள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த அன்பு குட்டி பிள்ளைகளையும் ஆண்டவரே உடைய சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நீ நிரப்பி அருள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். தொடர்ந்து நீர் பொறுப்படுத்த கொள்ளும், ஆசீர்வதியும், வழி நடத்தும், கிருபை தாரும். இயேசு இரட்சகருடைய நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாள் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும் வல்லமையும் வழிநடத்துதலும் ஐக்கியமும் சமாதானமும் காவலும் இன்றைக்கும் என்றென்றைக்கும் சகல நாட்களிலும் உங்கள் அனைவரோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.